ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, சில விருப்பங்களை உன்னால் அசைக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்குள்ள சில விருப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த விருப்பத்தை நம்ம கூட நினைப்போம், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திப்போம். ஆனால் அந்த விருப்பம் நம்ம நடந்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும், படுத்திருந்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா மற்றவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் அதே விருப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறா, சில விருப்பங்களை நீனே மறக்கணும்னு நினச்சாலும், ஆனால் நீங்களே விட்டுவிட நினச்சாலும் அதை அசைக்க கூட என்ன செய்ய முடியாதுன்னு சொல்லி தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இவ்வாறாக பார்க்க முடிகிறது, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பங்களையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். நன்றாய் பார்த்தீர்களா? அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது இந்த விருப்பத்தையும் செய்கையையும் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுக்குள்ள, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ள அவர் தான் உண்டாக்குகிறவரார் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறார். அவன் அவருடைய சித்தத்தின்படி விருப்பம் அப்படின்னா இச்சையின்படி நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, இன்றைக்கி எங்கெங்கெல்லாமோ பார்த்து இந்த பெண்ணை தான் நான் திருமணம் முடிக்கணும், இந்த மகனை தான் நான் திருமணம் முடிக்கணும் என்று சொல்லி அந்த விருப்பத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் நான் நடந்தாலும் அந்த நினைவு தான் வருது, உட்கார்ந்தாலும் அந்த நினைவு தான் வருது, இதெல்லாம் அந்த விருப்பம் கர்த்தர் தந்ததானே என்று சொல்லி அப்படிப்பட்டதான நொண்டிச்சாக்கு சொல்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் அந்த வசனத்தை நன்றாய் கவனித்தீர்களா? தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அப்படின்னா அவருடைய சித்தம் எப்பொழுதுமே இச்சைக்கு உட்பட்டதாக இருக்காது, உலக ஆசைக்கு உட்பட்டதாக இருக்கிறாது, பரலோகத்தின் ஆசைக்கு உட்பட்டதாக இருக்கும். பரலோகத்தை திருப்திப்படுத்துகிறதா என்ன செய்யப்படும் இருக்கும். எனக்கு ஒரு ஆசை உண்டு, அநேக இடத்துல ஆண்டவருக்காக பயன்பெறணும், அநேக மீட்டிங்கில் என்ன செய்யணும் சொன்னால் இன்னும் வல்லமையாய் பிரசங்கம் பண்ணணும் என்று சொல்லி ஆரம்ப நாட்களில் ஊழியத்தில் அழைத்த ஆரம்ப நாட்களிலேயே எனக்கு விருப்பம் உண்டு. அதே போல் நான் வேதாகம கல்லூரி படித்தேன். வேதாகம கல்லூரி படிக்கும் பொழுது கூட எங்களுடைய என்ன சொன்னால் கிராஜுவேஷனுடைய ஸ்பீக்கராக நான் தான் வரணும் அப்படிங்கிறதுனா ஒரு ஆசை இருந்தது, ஒரு விருப்பம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் அந்த ஆசையை நான் அனல் மூட்டி எழுப்பி கொண்டே இருப்பேன். எப்படியாவது நான் தான் கிராஜுவேஷன் ஸ்பீக்கராக வரணும், எப்படியாவது நான் தான் வரணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அந்த விருப்பம் எனக்குள்ளே வந்து கொண்டே இருந்தது. அந்த விருப்பம் எனக்குள்ளே அனல் மூட்டி கொண்டே இருந்தது. ஆனால் நான் அந்த அளவுக்கு ஒரு போதகருடைய பின்னணியத்தில் வளர்ந்தவன் கிடையாது, ஒரு பெந்தேகோஸ்தே பின்னணியத்தில் நான் வந்தவனும் கிடையாது. நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவத்தில் நான் வளர்ந்து வந்தவன். பாரம்பரிய கிறிஸ்தவனாக இருந்து வளர்ந்து வந்ததுனால அந்த அளவுக்கு ஒரு அனுபவத்திலேருந்து வராமல் இருந்தாலும் எனக்குள்ள நல்ல ஒரு பிரசங்கம் பண்ணணும், நல்ல ஒரு பிரசங்கியாளராய் மாறணும் அப்படிங்கிற விருப்பம் எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் என் விருப்பத்தை பார்த்த ஆண்டவர், எத்தனையோ போதகர் பிள்ளைகள் என்னோடு கூட படித்திருந்தாலும், எத்தனையோ அனுபவசாலிகள் படித்தாலும், என்னுடைய கிராஜுவேஷனில் என்னை தான் ஆண்டவர் கிராஜுவேஷன் ஸ்பீக்கராக கூட கர்த்தர் என்னை உயர்த்தி அழகு பார்த்தார். இதே போல் எல்லா இடத்துலையும் இன்னும் எத்தனையோ இடங்களில் போய் பிரசங்கிக்கிறதுக்கு, எத்தனையோ மாநிலங்களில் போய் பிரசங்கிப்பதற்கு தேவனே வாசலை என்ன செய்கிறார், திறக்கிறார். அவன் அந்த ஆசை, அந்த விருப்பம் என்ன செய்யணும், எப்படியாவது நல்ல பிரசங்கம் பண்ணணும், அநேக இடங்களில் போய் பிரசங்கம் பண்ணணும், அநேக மாநிலங்களில் போய் பிரசங்கம் பண்ணணும், அநேக இடத்துல வாசல் திறக்கணும் என்று சொல்லி நம்ம விருப்பம், அந்த விருப்பத்தை நமக்குள்ளே உண்டாகிக்கிட்டே இருக்கிறது. அந்த விருப்பம் இருந்தது. அந்த விருப்பத்தை இன்றைக்கு கர்த்தரே எனக்கு என்ன செய்கிறார்னா அனல் மூட்டி எழுப்பி அந்த விருப்பத்தின்படியே கர்த்தர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால் காலங்கள் ஆகலாம், காலங்கள் கூட மாறலாம். ஆனால் அந்த காலங்கள் மாறினாலும் உனக்குள் இருக்கிறதான அந்த விருப்பத்தை ஒரு காலம் அசையாது, ஒரு காலம் எந்த மனுஷனும் அசைக்க முடியாது. ஏனென்றால் அந்த விருப்பத்தை கொடுத்தவர் யார் என்றால் தேவனே உனக்கு அந்த விருப்பத்தை கொடுத்தார். அது நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி கொடுத்தார்.
விருப்பத்தையும் செய்கையும் உனக்குள் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் தேவனுடைய சித்தத்தின்படி உங்களுக்குள்ள சில விருப்பம் வந்துக்கிட்டே இருக்குதா? அவருடைய சித்தத்தின்படி விருப்பம் வந்துக்கிட்டே இருக்குதா? ஏதோ ஒரு ரீதியில் நீங்கள் அந்த விருப்பத்தின்படியே நடந்து கொண்டே இருக்கிறீர்களா? அது நடக்காமல் இருக்குதா? ஆனால் நடக்காமல் இருந்தாலும் கூட காலங்கள் ஆகலாம், ஆனால் அந்த விருப்பத்தை அசைக்க முடியாது. நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக நிறைவேறும். நிச்சயமாக தேவன் அந்த விருப்பத்தை கொடுத்தது அவர்தானே. அந்த விருப்பத்தின்படியே கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு அந்த பதிலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் அப்படியே வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, அந்த விருப்பத்தை நிறைவேறுவதை பார்க்க கிருபைதாரும். இயேசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.